பல நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இயற்கை சாயத்துடன் உருவாக்கப்பட்ட காஞ்சிப்பட்டு புடவை. மாதுளம்பூ, கடுக்காய், சப்ரான் படிக்காரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு மீண்டும் இயற்கை சாயம் பட்டுப்புடவைகளுக்காக உருவாக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் உடல் நலன் ஆரோக்கியத்தை காக்கும் வகையில் பாரம்பரிய காஞ்சிப்பட்டியில் முந்தைய கால இயற்கை ரசாயனத்தை கொண்டு புதிய முயற்சியாக சேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியமான காஞ்சிப்பட்டு சேலைக்கு அடிமையாகாத பெண்களே இல்லை என கூறலாம். காலங்கள் மாறினாலும் பாரம்பரியத்துடன் தற்போது நவீன டிசைன் மற்றும் வண்ணங்களில் தற்போதைய இளம் பெண்கள் பட்டுச்சேலையில் உருவாக்கி அதனை அணிந்து கொள்ள அதிக ஆர்வம் கொண்டு வருகின்றனர். தற்போதைய பட்டுச்சேலையில் வண்ணம் சேர்க்கும் பணியினால் சுற்றுச்சூழல் மாசடைந்து குடிநீர் உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் மற்றும் ரசாயனங்களால் உடல் தீங்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. முந்தைய காலங்களில் நடைமுறைப்படுத்திய பல்வேறு பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் சாயம் இடுதல் மீண்டும் தனியார் பட்டுச்சேலை உற்பத்தி நிறுவனத்தால் முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த முயற்சி மன நிறைவை அளித்தாலும் பொருளாதார ரீதியாக இது அதிக செலவை ஏற்படுத்தும் என்பதால் மீண்டும் இதனை குறைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். பாரம்பரியத்துக்கு இயற்கை ரசாயனத்துக்கு உரம் இந்து மாதுளம் மரம் இது வந்து சப்பான கடுக்காய் தூள் கடுக்காய் தூள்னு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இதுன்னு தான் இந்த பட்டை